இப்போ நம்ம இந்த வீடியோவில் எளிய முறையில் கத்திரிக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் சிப்ஸ் பண்ணுறதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு காம்பு எடுத்துடலாம். காம்பு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறவு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கூடவே நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறோம். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாத்தையும். இதை இப்போ நம்ம ஒரு பேனில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறவு மசாலா தடவி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதில் நான் எல்லாமே போட முடியாது, கொஞ்சம் தான் போட முடியும். நான் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன். மீதியை இது முடிஞ்சதும் அடுத்தடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லாவே வெந்துடுச்சுது. இப்போ நம்ம அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறவு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சுது. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் மற்ற கத்திரிக்காவையும் இந்த மாதிரியே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுது.